சண்முகம் பாலகிருஷ்ணன் சமூகத்தின் சேவகன், மண்பட்டு மேவிடும் மாண்புறு ஆசிரியன். விண்ணோக்கி பயணித்தார், விடை கொடுக்க முடியவில்லை. பண்பில் உயர்ந்தவர், பாசமுடன் அணைத்தவர், உண்மையுடன் வாழ்ந்த உத்தம தந்தையவர். இசை குடும்ப வாரிசு, ஏற்றமுடன் கற்றறிந்தார். விசையுடன் இயங்கும் வித்தகனாய் விளங்கினார். பலருக்கும் இனியவே செய்திட்டார். பஞ்சாபிகேஷன் புத்திரி ராஜமலரை துணையாக்கி ஆசைமிகு அன்போடு இல்லறம் நடத்தினார். துளசி, கஸ்தூரி, காயத்ரி, மாதுமை, மயூரி என ஐவரின் தந்தையானார். பாசமுடன் வளர்த்து நன்னிலையில் வைத்திட்டார். நன்மக்களின் மேல்நிலைக்கு நாள்தோறும் உழைத்திட்டார். அன்போடு நற்பண்பை ஊட்டி வளர்த்திட்டார். 5 பிள்ளைகள், ஆசை மனைவி, 5 மருமக்கள், பேரர் என்பர். உற்றார் உறவினர் ஊர் மக்கள் கலங்கிட இறைவனுடன் ஐக்கியமாக இவ்வுலகை நீத்தாரே. குறைவில்லா வாழ்வில் கொடைவள்ளல் பண்பாளர், நிறைவான மனத்தால் நீதி காத்து வாழ்ந்தாரே. சாவுச்சேரி இந்துவின் சாதனை மாணவன், ஆவலுடன் அங்கே ஆசிரியரும் ஆனவர். இசைக்குடம்பு வாரிசு, ஏற்றமிகு அறிஞர், திசையெல்லாம் போற்றும் சிந்தை பெருமகன். அன்பென்னும் ஆயுதத்தை அகிலத்தை பலமாக்கி இன்பமும் துன்பமும் ஏற்று வாழ்ந்தாரே. சூழ உள்ளோர் வாழ்வில் சுடராக ஒளிந்தவர், தாளமுக்கம் கண்டு தளராத தந்தை இவர். அமைதியின் சின்னமாய் அகிலத்தில் வாழ்ந்தாரே. சுமைகளை சுகமாக மதித்து வாழ்ந்தாரே. அரிய பண்புகளின் உடைமையால் உயர்ந்தவர். தெளிவுடைகளின் கவனமும் தேடலில் மிக்கமும் இன்பமும் மென்குணமும் நற்மனமும் கொண்டவர். என்றென்றும் மற்றவை ஏற்றமுட வைத்தவர், இவ்வுலகில் இன்றில்லை என ஏற்றிட முடியவில்லை. அப்பாவாய் மாமனாய் ஆசைமிகு கணவனாய் தப்பாது காவலனாய் காத்தாவாய் உள்ளவரே, நல்லாசிகளாய் என்றும் நானிலமும் தந்திடுவர். வல்லமையாய் உயர்ந்த மாசற்ற மாமனிதன், புல்லின் மேல் நடப்பினும் புள்ளிக்காய் இறங்குபவர். தில்லு முள்ளு தெரியாத தெளிந்த மனமுடையார். இயற்கை நியதியால் நம்மை விட்டு பிரிந்தாலும் நயமுற நல்வாசிகளை நாள்தோறும் தந்திருவர். என்றென்றும் பேரொளியாய் எம்மாழ்வில் நிற்பர். அன்பின் சுடரொளியாய் வழிகாட்டி நிற்பர். அப்பாவென அழைத்திட அவரொளி தந்திடுவர். அப்பாவின் சிந்தனைகள் அகிலமெங்கும் நிறைந்திடுமே.